எல்லாருக்கும் வணக்கம். நான் பிருந்தகன். பேட்ட படம் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக இந்த வீடியோ. பேட்ட படம் முழுக்க முழுக்க ரஜினி படம் அப்படின்றத கார்த்திக் சுப்ராஜ் ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாரு. எதிர்பார்ப்போட போன ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒரு ஏமாற்றம் கொடுக்காத படைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாம 90களில் 80களில் பார்த்த ரஜினி ரசிகர்களுக்கு மறுபடியும் பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இந்த பாட்ஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பா இந்த படங்களில் வந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே உருவிலாம் இல்லை, அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக கொண்டு அந்த மாதிரியே இந்த சீன் வரணுன்றதுக்காக கடுமையாக உழைச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம சொல்லும் போதே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். இந்த சீன் மாதிரியே இந்த சீன்ல டயலாக் பேசுங்க தலைவா, அந்த சீன் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாரு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாரும் தன்னுடைய எனர்ஜி குறையாம அந்த காட்சிகளை தந்திருக்காரு. பாக்குற நமக்கு ஜிவ்னு ஏறுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ பிரிச்சு மெஞ்சு பார்த்தாலோ முழுக்க ரஜினி மாத்திரம் தான். எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் சேதுபதி ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு சொல்லி. ஆமா, அதுல மாற்று கருத்தே இல்ல. விஜய் சேதுபதி ஒரு நல்ல நடிகன், மகா நடிகன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரே ஸ்டேஜ்ல வச்சு சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஜய் சேதுபதியும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஒரே ஷோட்ல மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அந்த சீன்ல சூப்பர் ஸ்டார் நடிக்கும் போது என் கண்ணுக்கு விஜய் சேதுபதி குழந்தையா தெரிகிறாரு. உண்மையிலேயே மாஸ்க் காட்டும் போதா இருக்கட்டும் அல்லது முதிர்ச்சியான நடிப்பை காட்டும் போதா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் இந்த படத்திலையும் 100% ஸ்கோர் பண்ணிருக்காரு. அவரை தாண்டி இந்த படத்துல கவனிக்க வேண்டிய நடிகர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவாசுதீன் சித்திக். என்னமா நடிக்கிறார் மனுஷன், பிரிச்சு மேஞ்சிருக்காருப்பா. அதுலயும் நாய் மாதிரி ஒரு மேனரிசம் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு அடிப்பட்ட நாய் தன்னோட எதிரிகள் இருந்து அந்த இடத்துல இல்லாம போனதுக்கு பிறகு அந்த நாய் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து சின்ன போர்ஷன்ல காட்டியிருக்காரு. பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த படம் பயணிக்கும் போது அதற்கான மாற்றத்தை தன்னுடைய நடிப்புலையும் உடல் மொழியிலையும் கொடுத்திருக்காரு சூப்பர் நவாசுதீன் சித்திக். அது மாத்திரம் இல்லாம சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 60 வயசுலயும் அதே இளமையா தான் இருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் கதை சொல்லும் போதும் அதே இளமையா தான் இருக்காரு. ஆக சூப்பர் ஸ்டார் தான். அவர் தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் விஜய் சேதுபதியை கைவிட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்களுக்கு இல்லப்பா, கைவிடல, ஒரு நல்ல ரோல் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதியும் அலட்டிக்காம தொடர்ச்சியா அலட்டாம நடிச்சுட்டே வராரு. அதே மாதிரி நடிக்கிறதுனால நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது என்னமோ, எனக்கு இருக்கலாம். விஜய் சேதுபதியுடைய உடல் மொழி கொஞ்சம் போர் அடிக்குது. கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்ச் லைட்டை வச்சு சூப்பரா படம் எடுத்தவர் பிஸா. இதுல வந்து எக்கச்சக்கமான டார்ச் லைட்டை வச்சு ஒரு சூப்பரான சண்டை காட்சி படமாக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்லாம இந்த படத்துக்கான கலர் அது வந்து மணிரத்னம் கலர். படத்துக்காக எழுதப்பட்டிருக்கிற மாஸ் சீன்ஸ் எல்லாம் 90களில் ரஜினிக்காக எழுதப்பட்ட மாஸ் சீன்ஸ் மாதிரியா இருக்குது. ஆக ரஜினி ரசிகனை முழுக்க திருப்திப்படுத்தணுன்றதுக்காக கார்த்திக் சுப்ராஜ் விழுந்து வேலை பார்த்திருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் 90களில் காட்டின ரஜினியை காட்டுறதுக்காக 90களில் பார்த்த திரைப்படங்களையே ஞாபகப்படுத்துற மாதிரி எடுத்திருக்கிறது அல்லது அந்த திரைக்கதையே கொஞ்சம் டிக்கரிங் பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கிறது வந்து எவ்வளவு தூரம் சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. ஒரு 2 கதாபாத்திரங்களை வச்சு கூட நல்ல திரைக்கதை அமைக்குது இந்த கார்த்திக் சுப்ராஜுக்கு. இத்தனை கதாபாத்திரங்களை வச்சு ஏன் அதை செய்ய முடியாம போச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் வராம இல்லை. அதை தாண்டி 90களில் ரஜினி படம் பார்த்தவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க சூப்பர் ஸ்டார்னுடைய அரசியல் வசனம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த படத்துலையும் பல இடங்கள் அரசியல் வசனம் இருக்குது. என்ன கேட்டா ட்ரெய்லர்ல கூட சொல்லியிருந்தாரு, இனிமே தான் சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போறீங்க, அது ஒரு அரசியல் வசனமா இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாம படத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே 20 வருஷம் லேட், இப்போ உடனடியா இறங்கி ஆனு சொல்றாரு. அது ஒரு அரசியலுக்காக கார்த்திக் சுப்ராஜ் அதையும் மேட்ச் பண்ணி இருக்கலாம். ஏன்னா 96ஆம் ஆண்டே சூப்பர் ஸ்டார் வந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 2016 கடந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம போர் செய்யும் கலையை நாம படிச்சுக்கணும் அப்படின்றாரு. போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி மேடையில சொன்ன ஞாபகம் போன வருஷம். அதே மாதிரி புதுசா வாரவங்க எல்லாம் உதைக்கிற பழக்கம் இங்க இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி தன்னை அரசியல்ல நான் புதுசா வாரதை வச்சு விமர்சிக்கிறவங்களை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். படத்துல குறையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் தொய்வா இருக்குது. அதை தாண்டி இந்த லாஜிக், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதெல்லாம் பார்த்தா மாஸ் படமே பார்க்க முடியாது. இது முழுக்க ஒரு சூப்பர் ஸ்டார் திரைப்படம். என்னப்பா இது ட்ரெய்லர்ல கார்த்திக் சுப்ராஜ் படமும் போட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, நானும் அங்க போய் கார்த்திக் சுப்ராஜ் தேடி பார்த்தேன். கார்த்திக் சுப்ராஜ் காணவே இல்லை. படம் முழுக்க சூப்பர் ஸ்டார். ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டகரமான பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.